இதுவரைக்கும் ஆல்ரவுண்டர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ஷோரூம் கண்டிஷனில் நான் எந்த வெஹிக்கிள் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Hyundai Grand i10. ஸோ வேறு லெவலில் அந்த வண்டி இருக்க போகுது. ஸோ உங்களுக்காக லைவாக இந்த வண்டியை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் மேலே என்னோட நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பெட்ரோல் இன்ஜின் எதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வண்டியை உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். பிகாஸ் ஒரு ஆல்ரவுண்டர் கார் எனக்கு வேணும் பிரதர். எனக்கு எல்லாமே A to Z வண்டி ரைடிங் கம்ஃபர்ட், சேஃப்டி ப்ளஸ் ரீவேல்யூ, ஸோ லோ மெயின்டெனன்ஸ், ஸோ ஃபியூல் எஃபிஷியன்ட் எல்லாமே எனக்கு பக்காவாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வண்டி நான் சஜஷன் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு 200% உங்களுக்கு குவாலிட்டி வெஹிக்கிள், உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வண்டியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக நான் லைவாக ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் கொடுக்குறேன், எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா Hyundai Grand i10, வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மேக்னா டைப், சிசி பார்த்தீங்கன்னா 1.2, அதாவது 1200 சிசி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் இன்ஜின் வண்டி. ஸோ பெட்ரோல் இன்ஜின் எவ்வளோ மைலேஜ் தரும் பிரதர் அப்படின்னு அந்த ஒரு கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேணாம். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 17+, அதாவது 17க்கு மேலே உங்களுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு வித் ஏசிக்கு உங்களுக்கு மைலேஜ் பக்காவாக உங்களுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ i10க்கும் கிராண்ட் i10க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தான் டிஃப்ரெண்ட். பிகாஸ் i10 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் சைஸில் இருக்கும். பட் கிராண்ட் i10 பொறுத்த வரைக்கும் அந்த நேமுக்கு பொருந்த மாதிரியே ரொம்பவே கிராண்டாக இருக்கும். லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்பேசியஸ், ஒரு பூட் ஸ்பேஸ், நல்ல பூட் ஸ்பேஸ் வேணும். ப்ளஸ் 5 பேர் தாராளமாக போனால் தாராளமாக அந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2015 மாடல், 2015 மாடல், 10ஆம் மாதம் தான் ரிஜிஸ்டர் பண்ணி வண்டி எடுத்திருக்காங்க. 2015 10th மந்த் தான் ரிஜிஸ்டர் பண்ணி வெளில எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூல் டைப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியூர் பெட்ரோல் இன்ஜின் வண்டி. ஸோ நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஷோரூம் கண்டிஷன் வெஹிக்கிள் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வண்டி தான் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு அவங்க கையிலே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வண்டி கிடைக்குமாங்கிறது எனக்கே ரொம்ப டவுட்டு. ஸோ அந்தளவுக்கு பேப்பர் வைஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. ப்ளஸ் வண்டியும் பார்த்தீங்கன்னா 200% குவாலிட்டியாக இருக்குது. 2015 ஒரு 5 இயர்ஸ் வெஹிக்கிள் மாதிரியே தெரில. ஜஸ்ட் ஒரு 1 இயர் வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏசி வந்துடும். ஸோ ஏசி ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பேக்லேயும் ஏசி வரும். ஸோ அப்போயே பார்த்துங்க ஏசி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் பின்னாடியே உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்துடும். ஸோ பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கும் ஏசி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி ஃப்ரண்ட் ஏசி ப்ளஸ் பேக் ஏசி உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும். 4மே பவர் விண்டோஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக்கிங் வித் ரிமோட் கண்ட்ரோல் உங்களுக்கு வருது. ப்ளஸ் மிரர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மிரர் தான் வந்துடும். ஸோ உள்ளேருந்து நீங்கள் 2 மிரருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ப்ளே ஸ்டோர் எல்லாமே ப்ளஸ் நேவிகேஷன் எல்லா ஃபியூச்சருமே, மிரர் கேஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு அந்த டச்சில் வந்துடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் A to Z எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மொபைலை நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு வந்துடும். ஸோ ரிவர்ஸ் கேமரா நீங்கள் அதிலே டச்சில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பூட் ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷிஃப்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை விட நல்ல ஸ்பேசியஸ் ப்ளஸ் ரைடிங் கம்ஃபர்ட் அதை விட உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இன்ஜின் ப்ளஸ் பாடி, இன்டீரியர், எக்ஸ்ட்ரா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இது ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டி நான் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே நான் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், வண்டியை ஸ்டார்ட் ஆகிறதே தெரில, அந்த அளவுக்கு வெரி ஸ்மூத்துன்னு சொல்லலாம். நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டு வண்டியில் உட்காந்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வண்டி இருக்குது. ஸோ நான் ஓட்டி பார்த்தேன், ஏசிலாம் செக் பண்ணிட்டேன், வண்டி சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியில் 1% கூட எந்த குறையுமே கிடையாது. அந்த அளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்ஜின்
இன்ஜின் வைஸ் பாடி வைஸ் ப்ளஸ் வேறு எது மெக்கானிக் இஷ்யூ இருக்கா இல்லை வேறு எது ஃபால்ட் இருக்கான்னு A to Z எல்லாமே நான் செக் பண்ணி தான் நான் வண்டி வந்து ஒவ்வொரு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த மாதிரி A to Z எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு வண்டி டெலிவரி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது A to Z கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். ப்ரைவேட்டில் லோக்கலில் எங்கேயுமே அவங்க வந்து சர்வீஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து Hyundai வந்து அத்தாரிட்டி ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட் கவரோட வருது. ஸோ எந்த ஒரு டேமேஜுமே அதில் கிடையாது. ஸோ டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. வண்டியில் இருக்கிற 4 டயருமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 75% நல்ல கிரிப்போடு இருக்குது. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே யூஸ் பண்ணல. ஸோ அன்யூஸ்டு ஸ்டெப்னி. அடுத்தது வந்து நியூ ஷேப் ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா நியூ ஷேப். இது மற்ற கிராண்ட் ஐட்டனை பார்க்கும்போது இது அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபாக் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது பி கிரே, அதாவது பார்த்தீங்கன்னா பர்பிள் கிரே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறது ரொம்பவே லுக்காக இருக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரொம்பவே அட்ராக்டிவ் லுக்கு கொடுக்குது. பார்க்கவே ரொம்பவே ராயல் லுக்கான ஒரு கலர் கொடுக்குது. ஸோ நம்பரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் நல்ல ஃபேன்சியான நம்பர் 3949ங்கிறது நல்லவே ஃபேன்சியான நம்பரும் கூட. ஸோ பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா நியூ பேட்டரி தான் அவங்க வந்து வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ வண்டியில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டச்சப்பு, டென்ட்டு, ஸ்க்ராட்சு, ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 200% குவாலிட்டியாக வண்டி இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் தாராளமாக வந்து பாருங்கள், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த வண்டியில் லோன் பெண்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஃபைனான்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மார்ட் கார்டு எல்லாமே போட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் வண்டிக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 1 ரூபி கூட அந்த வண்டிக்கு செலவு பண்ண தேவையில்லை. அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு ரீசெண்டாக இப்போ தான் கம்பெனியில் Hyundai கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக நேரில் வந்துடுங்க. நேரில் வந்துட்டு இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வண்டி. ஸோ பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே வண்டியில் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபைனான்ஸில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோ இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 1 lakh, அதாவது 80,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4,20,000 சொல்கிறாங்க. 4,20,000 சொல்கிறாங்க. பட் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தாராளமாக குறைச்சி பேசிக்கலாம். ஸோ லோன் ஆப்ஷனும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80 to 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அதர்வைஸ் நான் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கும்பகோணம் தான். கும்பகோணம் வந்தீங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தவிர்த்து வேறு எது டவுட்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு நம்பர் ஷோ ஆகிட்டுருக்கு. இல்லை வேறு எது வண்டி வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆல்ரவுண்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், IMO எல்லா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல சப்போர்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.